அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினசரி குழம்பு வைக்கிறோம். ஆனால் மசாலா பொருள் எங்கே போய் வாங்குறோம்? கடையில் போய் வாங்குறோம். கறி மசால், சிக்கன் பொடி, மட்டன் பொடி, குழம்பு மிளகாத்தூள், வத்த குழம்பு மிளகாத்தூள், இப்படி பல்வேறு வகையில் கிடைக்குது. இத்தனை வகை தேவையே இல்லைங்க. தேவைப்பட்டால் நம்ம கூடுதலாக கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஆனால் ஒரே மசாலா பொடியில் நீங்கள் கருவாட்டு குழம்பு வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம், மட்டன் குழம்பு வைக்கலாம், சிக்கன் குழம்பு வைக்கலாம், வெறுங்குழம்பு வைக்கலாம், கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். இப்படி பல்வேறு குழம்புகள் நீங்கள் மசாலாவை பயன்படுத்தி என்னெல்லாம் குழம்பு வைப்பீங்களோ எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு கறி குழம்பு வைக்கிறீங்க, ஒருவேளை அந்த வாசனை கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த மசாலா கொஞ்சம் தூவிக்கலாம். சிக்கன் செய்கிறீங்க, அந்த மசாலா பொடி கொஞ்சம் தூவிக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறீங்க, அந்த மசாலா தேவைப்பட்டா. ஆனால் இந்த மசாலாவே செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி பகுதியில் இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சி குழம்பு வைப்பாங்க. அந்த ஒரு முறையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை? மல்லி 1 கிலோ, வரமிளகாய் 600 கிராம், விரலி மஞ்சள் 50 கிராம், பெருங்காய கட்டி 25 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடுகு 100 கிராம், சோம்பு 100 கிராம், நிழல்ல காய வைத்த கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த பொருளை போதுமானது. தேவைப்பட்டால் கூடுதலாக கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவை இருந்தால் மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனா இது தேவையில்லை. நான் சொன்ன எல்லா பொருளையுமே நல்லா வறுத்துக்குங்க. வரமிளகாயை மட்டும் நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம். மற்ற எல்லா பொருளையுமே லேசாக வெறும் சட்டியில் லேசாக சூடு பண்ணி கொஞ்சம் வணக்கிக்குங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இது எல்லா பொருளையுமே இப்போ நம்ம சொன்ன அனைத்து பொருட்களையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு 2 நாள் நல்ல வெயிலில் காய வைங்க. வெயிலில் காய வைக்கும்போது தான் அதோட சக்தி கூட்டி கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், வண்டு வந்துடும். வெயிலில் கொண்டு போய் ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு 3 மாதம் 6 மாதம் பயன்படுத்தலாங்க. அப்போ நம்ம நல்ல பொருளை வெயிலில் வைக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாது, அதிகப்படியான சக்தி அதுக்கு கூட்டி கிடைக்கும். அதனால் வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து வரமிளகாயை தவிர்த்து அனைத்து பொருட்களையுமே லேசாக சட்டியில் கொஞ்சம் வறுத்தெடுத்து வச்சுருங்க. இதை அப்படியே கொண்டு போய் இந்த மிளகாய் தூள்லாம் அரைக்கக்கூடிய அரவி மிஷின் இருக்கும், அங்கே கொண்டு போய் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்த முடியும். எந்த ஒரு குழம்பு வச்சாலும் நீங்கள் இந்த மசாலா பயன்படுத்தலாம். பாகுபாடே வேண்டியதில்லை. சிக்கனுக்குனா தனிப்பொடி, மட்டனுக்கு தனிப்பொடி, மீனுக்கு தனிப்பொடி, கறிக்கு தனிப்பொடி, இப்படி வாங்காதீங்க. இந்த ஒரு பொடியை போதுங்க. எல்லா குழம்பையும் இதிலே வைக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை வரமிளகா வந்து சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காரம் இருக்கும். அப்படி ஒருவேளை அந்த மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா கூடுதலாக கொஞ்சம் மல்லிப்பொடியை கலந்துக்குங்க. அந்த காரம் வந்து குறைஞ்சிரும். நார்மலாக இருக்கிற மிளகாத்தூளுக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவு போதுமானது. சில கடைகளில் நம்ம போய் வரமிளகாய் கேட்கும்போது என்ன செய்வாங்க, காரம் அதிகமாக உள்ளது வேணுமா கம்மியாக வேணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் நார்மலாக வாங்கிக்கிங்க, இந்த அளவு போதுமானது. ஒருவேளை அதிகமாக வாங்கினீங்கன்னா ஒரு 100 கிராமோ 200 கிராம் மல்லி கூட்டி குறைச்சி நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த முறையை பயன்படுத்தி ஒரு சிறந்த குழம்பு மிளகாத்தூள் தயாரிக்கும் முறையை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதை பின்பற்றி உங்கள் வீட்டுக்கு தேவையான மசாலாவை நீங்களே சொந்தமாக அரைச்சி பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.